ஏட்டி 10 கிருஷ்ண ஜெயந்தியிலன்னு அதுக்கு தானே கிருஷ்ணன் போட்டாவை எடுத்து வச்சிருக்கேன் ஹாலில. இந்த போட்டா படம் வரைஞ்ச மாதிரியே தெரியுது அடியே. போன வரையும் உமக்கு ஞாபகம் இல்லையோ? இளைய கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு போட்டாய கன்னியாகுமரியில வேண்டேன். அதுக்கு 2 சேர்ந்த மல்லு கட்டி போட்டாக்கிலா கடந்து விழுந்து உடஞ்சு. அதான் இந்த வாட்டி மூத்த வந்து எங்கண்டோ படம் வரைஞ்சோண்டா. அல்லாதான் வரைஞ்சிருக்கு. 10 பாயாசம் உண்டுமா? எப்ப அம்மா ஊருக்கே பாயாசம் படியா உனக்கு பட மாட்டாளா? என்ன கண்டு சொல்லி நீ? வா மனுஷன், மூத்தவளுக்கு கல்யாணம் ரெடி ஆச்சுல்ல நல்ல குடும்பத்துல. அதான் சரி ஒரு 8 போடலாம். பெருசா செலவு வராது. ரேஷன் கடையில உள்ள பருப்பு வச்சு பருப்பு பாயாசம் போடணும். ஏட்டி ரேஷன் கடையா? இதுக்கு நீ போட்டாமலே இருக்கலாமே. இந்த வாட்டுக்கிட்டு ரேஷன் கடையில உள்ளதுல கரிச்சு கடந்தே கண்ணுக்கு நல்லது. என்னால ஒண்ணும் இல்லை. ஏமா எறும்புதான் கண்ணுக்கு நல்லது. என்ன போடுபடியா ஆண்டவா, இந்த நாள் நான் வீட்டுல இல்லம்மா. பாரு, நம்மளால முடிஞ்சதான் பண்ண முடியும். எனக்கு சரிப்பட்டு வரலம்மா. ராமூர்த்தி வீடு வர நான் வேண்டாரு. ஊருக்கு கலந்து பாயாசம் போட்ட பிறகு செல்லு. சரி, வீடு திரும்பலாம். நான் என் ஃப்ரெண்ட் வீடு வர வேண்டாம். போங்க போங்க, யாரு வேண்டாம் எனக்கு. இல்லைனாலும் வீட்டுல இருந்தாலும் ஒரு உதவிக்கு எங்கிலும் உண்டுமா? 2 பட்ட பிள்ளை உண்டுன்னு அர்த்தம். வாசி பிரச்சனை இல்லை. எனக்கு உதவி பண்ணோக்கு எனக்கு கூட்டுக்காரங்க இருக்காளுவாமா. எது அந்த சொட்டவள்ளி பூத்தாவா? நல்ல உதவியா இருப்பினுமே. நாங்களும் பார்த்துதானே இருக்கோம். அவிய உதவியா இல்ல, உபத்திரவமா இருப்பினும். போட்டி போறீங்க. கண்ணு கொம்மா என்னையும் பண்ணட்டு நம்ம அமைதியா இருப்போம். எவ்வளங்கிற பாயசத்தை நக்க வரணும். ஒண்ணு தின்னா அடுக்கலையில பூச்சி மாதிரி கறங்குவளவா சிட்டி சிட்டி. பக்கத்தானி போற பத்திரக்காளியோட அட்டத்தை கோயில வந்து கிருஷ்ணனை பத்தி தான் பேச்சு போட்டி வைப்பேன். இது என்ன புது ட்விஸ்ட் ஆயிருக்கு? கடவுளுக்கு சமமானவங்க தானே. எவ்வளவு ஏழை உங்களுக்கு உதவி பண்ணி அப்பா எவ்வளவு பெரிய தொண்டாச்சவங்க. நல்ல ஒரு மனுஷியாச்சு. இவங்க எல்லாம் கடவுளுக்கு சமம் தான். அதனாலதான் அவங்கள பத்தியும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு அன்னை தெரசா மேடம் நல்லா பிடிக்குமா? இன்னும் நிறைய பேசலாம் அவங்கள பத்தி. நிறைய நமக்கு ஓனாவே தெரியும். அதனாலதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்தேன். ப்ளீஸ் இப்படி என்னட்ட ஒரு புக்கு கிடக்கு அவங்கள பத்தி. நீ அதுல இருந்து சுருக்கி சுருக்கி எழுதிடு. சரியா? எழுதி தர மாட்டேலாம். நாங்க எல்லாம் புக்க பரட்ட முன்னாடியே ராவிட்டோம். அது சரி எழுதி தருவாரு மக்கா. குட்டிக்கு இங்க என்ன வேலை? கரைச்சட்டி கழுவி ஏதோ ஒண்ணு இல்லை. அம்மா என்ன தசுங்க பிடித்திய நம்ம சுபந்து தானே வேற யாரு? சரி பத்திரங்களை இனி நைஸ் எஸ்கேப் ஆகும். இல்லைன்னு எழுதி தர மாட்டேன். பத்திரங்களுக்கு அத்தைக்கு பேர சொல்லி எப்படி எழுதி தருவா? என்ன சரிப்பட்டு வராது. சரி நான் வாரேன். சரி மக்கா. எம்மா என்னடி எப்படி எழுத முடியும்? அடப்பாயிருக்கும் தெரியுமா? நமக்கு எதுங்களும் நல்லதவே பாடுபட்ட கஷ்டப்பட்டு எழுதி இது கடையிலாவே எழுதி கொடுக்கணும். வேற என்னட்டி சாலி இருக்கு? ஒரு சாலி இல்ல இல்ல. உருப்படியா இந்த ஒண்ணே மாதிரி பண்ண பய வந்து பரிசு நீங்க வாங்கிட்டு இவ்வளவு சொல்லி நீ எழுது. உனக்கு கேட்டுட்டு நல்லா தானே இருக்கும். அப்போ வீட்டு வேலையில நீ பரிசரி ஆட்டுக்கள வேலையில எப்படி நீர் என்ன போய் முழு முழு சொன்ன நிக்கிறீரு? சும்மாதான் பார்த்து சாலி இருந்த போய் பாருங்க. எங்கிட்ட தான் இவ்வளவு எல்லாம் கண்டுபிடிச்சனுமோ? உங்களை எங்கிட்ட கண்டுபிடிச்சனுமோ அதே இடத்துல இருந்துதான் எங்களையும் கண்டுபிடிச்சேன். அங்க வர கேட்டா பாம்பு காது தான் போ.